இங்கு சிறப்பான முறையில் அரங்கேற்ற நாயகனாக திகழக்கூடிய கூடத்துப்பட்டியை சேர்ந்த அன்புள்ள கொண்ட தர்மான் அவர்களுக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க ஆவணா பிரிவின் சார்பாக பூமாலை அணிவித்து பொன்னாடு அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மறப்பதுண்டோ மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ கையில் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தால் மலரும் மனமும் உண்டோ முழுவா உன்னையும் மறப்பதுண்டோ சேராத இடம் சேர்ந்து கைகோட்டு கவர்ந்து மன்னித்து கொள்வாயடா. நாடகக்கல் அரசியல் பொதுமக்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவரையும் வாடிக்கருமனுடைய அருளால் இந்த கும்பாபிஷேக விழாவிலே என்னை அழகு பார்த்த மரியாதைக்குரிய வயல்சேரி சிவனாங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் பங்காளிகளுக்கும் உங்கள் அனைவரையும் உங்களுடைய பாதங்களை தொட்டு முதலாக வாடிக்கருமனுடைய அருளால் எனக்கு மகுடம் சூட்டப்பட்டு இருக்கிறது. சிறிய குறைகள் ஏதாவது இருந்தாலும் என்னை ஏற்று எனக்கு நல்லாசி வழங்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய பணியை தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக.
தர்மம் அழிந்து அதர்மம் தலைநிற்கும் காலத்தில் என் போன்றவர்கள் அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதாகும். அசுரர்கள் தேவர்களுக்கு இடுக்கர் விளைவிக்க தேவர்கள் அனைவரும் என் தந்தை சிவனைக்கான கைலாயம் வந்தார்கள். தேவர்களே, தாங்கள் வந்த காரியத்தை நன்கு அறிவேன், சற்று பொறுத்திருங்கள், அவர்கள் அழியும் காலம் நெருங்கிவிட்டது என்று சினம் கொண்டு நெற்றிக்கண்ணை துறக்க அதிலிருந்து அருவமும் உருவமாயி அனாதையாய் புலவமாயி ஒரு திரு முருகன் என்று வந்து உதித்து என் தாயிடம் சக்தி வேலை பெற்று அசுரர்களை அழித்து தேவராச மகன் தேவயானை திருமணம் செய்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து வருகின்றேன். யானை வரும் பின்னை மணி ஓசை வரும் முன்னை என்ற சொல்லுக்கு இணங்க நம்மளை நாடி நாரதரின் காலம் ஒலிக்கின்றது. வரட்டும், பார்க்கலாம். இங்கே வேலனாக நிற்கும் அண்ணன் தர்மா அண்ணன் அவர்களுக்கு நமது பங்காளிகள் சார்பாகவும் வயல்சேரி சிவனாவளம் கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு வேலன் விருத்தனாக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரர் கூட்டத்துப்பட்டியை சேர்ந்த அருமை சகோதரர் தர்மா அவர்களுக்கு எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார். சகோதரர் தர்மா அவர்களுக்கு சிவனாமலம் முருகன் அவர்கள் 500 ரூபாய். அண்ணன் அவர்களுக்கு வயல்சேரி கதிரேசன் குடும்பத்தினர் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு வேடன் விருத்தனாக நடித்துக் கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய அண்ணன் கூடத்தப்பட்டி தர்மாவளவன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் இந்த சால்வை அணிவித்து அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்று அந்த கருப்பசாமி அருளால் வேண்டியது. இங்கே முருகனாக அவதரிக்கும் அருமை சகோதரர் தர்மா அவர்களுக்கு உதவும் கலை சொந்தங்கள் வாட்ஸ்அப் குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். கருப்பன் சன்னதியில் கந்தனாக அவதாரம் எடுத்த அண்ணன் தர்மானன் அவர்களுக்கு வயல்சேரி ஆர் கருப்புச்சாமி குடும்பத்தினர் சார்பாக 1000 ரூபாய் அன்பளிப்பாக. இங்கே முருகனாக அவதரிக்கும் அருமை சகோதரர் கூடத்துப்பட்டி தர்மா அவர்களுக்கு மதுரை சூர்யா கலைபவில் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இங்கு நார்வராக சிறப்பான முறையில் நடித்து சென்ற சரவணன் சார்பாக தர்மா அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை எடுத்து கௌரவிக்கப்படுகிறது. இங்கே சிறந்த முறையிலே வேலன் விருத்தனாக தோன்றி அரங்கேற்ற நாயகனாக பலம் பெறுவதற்காக நமது கருப்பசாமி அவர்களோடு சிறப்பான முறையில் நடிக்க முன் வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் எனது உடன்பரவாக சகோதரர் அன்பண்ணன் தர்மலிங்கம் என்ற தர்மா அவர்களுக்கு எங்கள் திண்டுக்கல் முத்தமிழ் நாடோடைய சங்கத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் முன்னாடி வழங்கி புகழாரம் சூட்டப்படுகிறது. இங்கு முருகனாக வேடம் தெரிவித்துக் கொண்டிருக்கூடிய தர்மன் அவருக்கு படையப்பாவிக என் சார்பும் என் குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். இங்கு ராஜ நடிகையாக நடித்து சென்ற தேன்மொழி ராஜ நடிகை சார்பாக இங்கு முருகனாக நடித்துக் கொண்டிருக்கூடிய தர்மன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். இங்கு முருகனாக நடிக்கும் அண்ணன் தர்மன் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக 1000 ரூபாயும் பழனி மகன் ராமர் சார்பாக 500 ரூபாயும் சொட்டத்திட்டி குமார் சார்பாக 500 ரூபாய் அர்ப்பணிப்பு. மாப்பிள்ளை தர்மலிங்கம் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றி அறிதலையும் என்று இந்த 1000 ரூபாயையும் இந்த உன்னாடையிலும் நான் அனுபவிக்கிறேன்.
பணிக்கு எதுக்கும் தொண்டை கூட வர மாட்டேன்ருச்சு. எனக்கு இந்த மேடையிலே முருகனாக நடிப்பதற்கு அரும்பாடுபட்டு நல்லதொரு செயலாக வேண்டும் என்று என்னை பாராட்டிய மரியாதைக்குரிய சிவனாங்குளம் வயல்சேரி சிவனாங்குளம் கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது பங்காளிகளுக்கும் மற்றும் நமது எனக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய அத்தனை எனது உறவுகளுக்கும் என் சார்பாகவும் என்னை நடிகனாக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்ட அன்பு தம்பிகளுடைய சார்பாகவும் இங்கே அருமணி செய்க்கும் என்னுடைய அன்பு தம்பி சீமானவர்களுடைய சார்பாகவும் அன்பு அண்ணன் ரத்னம் மற்றும் தம்பி செல்வம் எங்களுடைய கலைஞர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாதங்களை தொட்டு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாடுகளின் காலம் இசைக்கின்றது, வரட்டும் பார்க்கலாம். உள்ளத்தில் அமைதி உண்டு முருகா, உன்னையும் மறப்பதுண்டோ, மறந்தால் உள்ளத்தில் அமைதி உண்டு, கையில் மண்ணையும் மறப்பதுண்டோ, மறந்தால் மலரும் மனமும் உண்டோ, முருகா, உன்னையும் மறப்பதுண்டோ. கண்ணையும் மறந்திருப்பேன், கையுடன் நானும் மறந்திருப்பேன், கண்ணையும் மறந்திருப்பேன், கையுடன் கால்களும் மறந்திருப்பேன். முருகனா எண்ணத்தில் ஒளி சுடரே, எண்ணத்தில் ஒளி சுடரே, உடையார் எப்படி மறந்திருப்பேன், முருகா, உன்னையும் மறப்பதுண்டோ. பொன்னையும் மறந்திருப்பேன், நிழலும் புகழும் மறந்திருப்பேன், பொற்பொருள் மறந்திருப்பேன், நிகழும் இதழும் மறந்திருப்பேன். கொடிவேலா என்னுயிரான உன்னை, என்னுயிரான உன்னை மறந்தால் எப்படி வாழ்ந்திருப்பேன், உன்னையும் மறப்பதுண்டோ, மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ, பையில் மண்ணையும் மறப்பதுண்டோ, மறந்தால் மலரும் மனமும் உண்டோ, முருகா, உன்னையும் மறப்பதுண்டோ. முருகா, கண்டா, கடம்பா, கார்த்திகேயா, வடிவேலா, சண்முகநாதா, நாரதரின் பணிவான வருக வருக நாடுகள் வரைசி வருக, தாங்கள் வருக. இந்த கழுகாசாலமே பெருமை அடையட்டும். வந்தாரை வரவேற்பதானே இந்த தமிழுடைய பண்பாடு என்று சொல்வார்கள். அதே போல தாங்களுக்கு நான் வரவேற்பு கொடுக்கும் அல்லவா. இங்கே மற்றொரு சிறப்பாக நாரதராக அவதாரம் எடுத்த அண்ணன் சூர்யா அவர்களுக்கு நமது பங்காளிகள் சார்பாகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
பொன்னாடை நினைவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் அன்பு பங்காளிகளுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த மேடையில் எனது அன்பு மாமா நகைச்சுவை திலகம் இப்பொழுது முருகனாக அவதாரம் எடுத்து உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கும் கூடத்துப்பட்டியைச் சேர்ந்த அன்பு மாமா பி தர்மா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கதவனை. வர வேண்டும். நாரத மகரிஷியை வர வேண்டும். உலகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் புதுநல தந்தரை எங்கெங்கு சென்றீர்கள், ஏதேதி கண்டீர்கள்? என்னிடம் புதுசாக ஒரு சொல்வதற்கு ஒரு திட்டத்தோடு வந்திருப்பது போல் தெரிகிறது. கண்டது போனது என்னவென்று தாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லுங்க ஐயா, கேட்கிறேன். வருகிற மாத்திரத்திலே அற்புதமான முறையில் தங்களுக்காக ஒரு கனியை கண்டு வந்தேன். இந்த கனி என்று தங்களுக்கு இந்த கலக்கம்? முன்பு கனியை கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்ததுனால எங்க குடும்பத்துல என்னாச்சு? குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி எங்க குடும்பத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டையை மூட்டி விட்டு அங்கிருந்து நான் கோவிச்சுக்கிட்டு போய் அங்க பழனியில போய் ஒரு முளை கோமணமாவது மிஞ்சிச்சு. அன்னைக்கு நான் சின்ன பையன், கோமணத்தோட தெரிஞ்ச யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. கோமணமே இல்லாம கூட நான் இருந்தாங்களோ என்ன சொல்லுவாங்க? சரி, ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை வேணும் தானே, அதை பார்த்த உடனே பார்த்துட்டு போப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இன்றைக்கு கண்டு வந்தோம்னு சொல்றீங்க பாருங்க, கனியை கண்டேன்னு சொன்ன உடனே இந்த கோமண துணி போயிட்டு. ஏன்னா அன்னைக்கு நான் குழந்தையாக இருந்தேன், அதனால ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இப்ப அது இல்லாம இருந்துச்சுன்னா ஊர்ல நீங்க சொல்றது நியாயம் தான். என்ன, அப்பொழுது கனியை நான் கொண்டு வந்தேன். கொண்டு வந்ததுனால பழனியில போய் நீங்க கோமணத்தோட உட்கார்ந்தீங்க. குழந்தையா இருக்கும் பொழுது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்க சொல்றீங்க. இப்ப கண்டு வந்த கனி, இந்த கனியினால உங்க கோமணத்திற்கு ஆபத்து வந்துருமோ நீங்க பயப்படுறீங்க? கண்டிப்பா அந்த கோமணத்தை அவுக்க வேண்டிய வேலை.
என்ன சொல்றீங்க பெரிய மனுஷன்? ஒரு பெரிய வீட்டு பிள்ளை சொல்றதா அது? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இல்ல கோமணத்தை ஊத்துட்டு நான் போக துணியில போக இல்ல, அந்த கனியை கொண்டு வர்றதுக்கு அந்த கோமணத்தை விட்டுட்டு பட்டாடையெல்லாம் முடிச்சுதான் அந்த கனியை நீங்க கொண்டு வரணும். அப்பேற்பட்ட சிறப்பான கனி. அன்று கொண்டு வந்த கனியினால உங்களுக்கு பழனிங்கிற ஒரு படை வீடு கிடைச்சிச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த கனியினால உங்களுக்கு ஒரு படை வீடு கிடைக்கும். உண்மைதான். என்றால் அன்றைக்கு நான் சிறியவனாக அங்கே பழனிக்கு போனதுதான் அருணகிரிநாதருக்கு பெருமை கிடைச்சிச்சு. உண்மைதானே? என்ன அப்படிப்பட்ட நல்ல காரியம் தான் பண்ணீங்க. நாலரை கழகம் நன்மைகள் முடியும் என்று பெரியவர்கள் சொன்னாங்க. அப்ப என் கழகம் உங்களுக்கு என்ன குடும்பத்துக்குள்ள சண்டை எடுத்து விட மாதிரி இருக்கா? நீங்க கனி என்று சொல்றீங்களே, அந்த கனிக்கு மேலும் ஏதாவது சிறப்புகள் உண்டா? இதோ கனியினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்கிறேன். சிறப்பை சொல்லுங்கள் கேட்கலாம். மாங்கனிக்கும் தேன்கடலி மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனும் பூரித்தே முருகா 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 அக்கனியை இக்கணமே அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தளித்து கொள்வி முருகா சிறப்பை காலத்தில் நினைத்தால் கச்சிதமாக எடுத்து உரைக்கும் பொழுது அந்த கனியை எப்படி இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள முக்கணிக்கும் மேல்மையான கனி. ஆமா முருகா, ஐம்புலங்களுக்கும் சுவை தரக்கூடிய அற்புதமான ஒரு சிறப்பான கனி இந்த கனி. ஏனென்றால் கண் மூக்கு வாய் மெய் செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலனுக்களுக்கும் சுவை தரக்கூடியது. கண்ணால் பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், வாயால நாசியால சுவாசிக்கலாம், நாவால ருசிக்கலாம் ருசிக்கலாம். ஆனால் மனதால் இங்க உள்ளத்தால் அதை இழுக்க வேண்டும் அந்த கனியை. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க கனி கிட்ட போனீங்கல்ல, கனிய பாத்தீங்கல்ல, கனியில எது நீங்க வாங்கி வச்சு முருகா முருகா சொல்லலாமா? நான் கனியை கண்டேன்.
கனியை கண்டதனால தான் இந்த சிறப்புகளை உங்களிடம் என்னால் சொல்ல முடிந்தது. கனியை நான் பார்க்காம இருந்தா அந்த கனியுடைய சிறப்பை நான் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க? கண்ணால் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். காதால் கேட்கலாம், எல்லோரும் கனி ஒரு சில சத்தத்தை கேட்கலாம். நாசியால் சுவாசிக்கலாம். ஆனா நீங்க எதுவும் பிடிச்சி பாத்தீங்கன்னா அது நீங்க தான் முடிக்கணும், நீங்க தான் ருசிக்கணும். அது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கனி. அப்ப அந்த கனியை பார்க்கும்போது அந்த கனிகள் பட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பட்சித்திடாத சொல்லு. பட்சிகள் கண்டால் நேரத்தை பற்றி பட்சித்திடாத சொல்லு. பறந்து ஓடுமா? அப்ப பறந்து ஓடும்னா கனி அரியறுப்பா இருக்கா இல்ல சினிமா இருக்கா? இல்ல, பட்சிகளுக்கு கனி என்றால் பிரியம் என்று எல்லோரும் தெரியும். அப்படிப்பட்ட கனியை பார்த்தவுடன் பட்சிகளே பறந்து ஓடுது என்றால் அப்ப அந்த கனியை எப்படி பார்த்திருக்கலாம்? பறிக்கிற அளவுக்கு அந்த கண்ணி நீங்க தாங்குற அளவுக்கு அதுவும் இருக்கு. ஆமா, உங்களுக்கு சமமான கனி அந்த கனி. நான் கண்டு வந்தது கனி அல்ல, எனக்கு நன்றாக தெரியும் கண்ணி. அந்த கண்ணி உங்களை எண்ணி தவமாய் தவம் கொண்டு இருக்கின்றால் காலகத்து வனத்து. ஏன்னா
ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிக்கிறது, பாதியில் நின்று கொண்டிருக்கின்றது. அமதவள்ளி சுந்தரவள்ளி இருவருக்கையும் சிறு வயதில் ஆமா. 5 வயதில் 60 பருவத்திலே என் மீது காதல் கொண்டாலே அமுதவள்ளிங்கிறவங்க திருப்பரங்குன்றத்துல தெய்வனையாக நீங்க திருமணம் பண்ணீங்க. இப்ப சுந்தரவள்ளி சுகமாக சுற்றி கொண்டிருக்கின்றார். முருகா முருகா என்று அனுதினமும் உங்களுடைய நாமத்தை சொல்லி எப்பொழுது வருவீர்கள் வருவீர்கள் என்று வலிமீது விளைவித்து காத்துக் கொண்டிருக்கின்றாள் வள்ளி. எனக்கு உங்களை பார்த்த உடனே முதல்ல ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம்? ஏன்னா இவர் எங்கிட்டாவது கொண்டு ஒரு பக்கம் சாச்சுட்டு வரும்னு நினைச்சேன். ஆனா நீங்க வள்ளின்னு சொன்னீங்க பாருங்க, ஆமா, எனக்கு இப்பவே துள்ளி போகணும் போல நினைப்போம். நீங்க இப்படியே போனீங்கன்னா நல்லா இருக்காது. திருமணம் உடனே முடிஞ்சு போகும். திருமணம் உடனே முடியக்கூடாது. ஆமா, கொஞ்சம் விந்தைகள் புரிய வேண்டும், விளையாட்டுகள் செய்ய வேண்டும். கருமாறி மகன் உருமாறி சென்று பல விளையாட்டுகள் புரிந்து வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும். என்னை பத்தி சொன்ன உடனே உங்களை ரொம்ப பெருமையா பேசிருப்பாள. எவ்வளவு பெருமை! என்னது அதுவும் என்ன பேசுறாங்க இல்லையா, உங்களைத்தான் ரொம்ப அதிகமா பேசினாங்க. எங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சவள், அறிஞ்சவள், புரிஞ்சவள். எங்களுடைய பெருமை என்னவென்று அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் என்னைய ரொம்ப புகழ்ந்து பேசி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. உங்களை எது உங்களை ரொம்ப பேசினாங்களே, ரொம்ப கோபக்கார மனுஷன் இல்ல. காதுல ஒரு மாதிரி அதை கேள்விப்பட்டேன். என்னது அதெல்லாம் அப்படி ஒண்ணு என்ன ஒண்ணு இல்லடா, ஏதோ கேள்விப்பட்டேன். சின்ன மன வருத்தம். என்ன வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல. அப்பல எந்த வருத்தம் இருந்தாலும் மன வருத்தம் மட்டும் இருக்கக்கூடாது. அது இல்ல மாப்பிள்ள, 1000 தான் இருந்தாலும் இப்படி வார்த்தையை அவங்க சொல்லி இருக்க கூடாது. என்ன அப்படி என்ன கேட்டுட்டா கொசுக்குன்னு என்னை பூட்டி கொடுப்போம். உண்மையை தானே சொல்லியிருக்கா? உண்மையை சொல்லியிருக்காங்களா? நீங்க வள்ளி என்கிட்ட கூட்டி கொடுக்கதானே வந்திருக்கீங்க. அதுக்கு அவளே வர இருக்கேன். இல்ல, அவர் என்ன தப்பா கேட்டுட்டாரு? நாரதரு கூட்டி கொடுக்க வந்ததுன்னு கேட்டது தப்பா? வள்ளி கேட்டது ஒண்ணு தப்பு கிடையாது. அதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அவள் சொன்னது போல நமக்கு யாருக்கு இதுவரையிலும் குறைச்சு கொடுத்திருக்கோம். அது உண்மைதான். யாருக்கும் நம்ம குறையா கொடுப்பதில்லை. அன்பில்லாதவருக்கு அன்பை கூட்டி கொடுத்திருக்கின்றோம். பண்பில்லாதவருக்கு பம்பை, அறிவில்லாதவருக்கு அறிவை, பொருள் இல்லாதவருக்கு பொருளை கூட்டி கொடுத்திருக்கின்றோம். அப்படிப்பட்டத சொன்ன விதம் சரிதான் சொல்லிருக்கோம். ஓஹோ, நான் சுத்தா சொல்லிருக்கேன். எப்படி சொல்லிருக்கேன்? கூட்டி கொடுக்கிறவரு கேட்டதானே ஒரு வார்த்தை பிறந்து இருக்கும். எப்படி? அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் தொடச்சுக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய விஷயம் தொடச்சுக்கிட்டே போனேன். அப்பல என்ன ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். படிக்கல்லாம் உள்ள இருக்க சாமியும் கல்லுதான். ஆனா அந்த கல்லு வந்து ஒரே அடியால படுது. அந்த அடிபட்ட உடனே என்ன ஆகுது? படி ஆகுது. ஆனா அந்த சிலையின் படிக்கும் போது அது எவ்வளவு அடி வாங்கியிருக்கும் உள்ளிட்ட. அப்படி அடிவாங்க அந்த வழியை தானே கர்ப்பகிரகத்தில் சிலையாக இருக்குது. அதனாலதானே எல்லாரும் போய் கும்பிடுறாங்க, வணங்குறாங்க. அப்படி என்ன எத்தனை அடி அடிச்சு என்ன சிலையை ஆக்கியிருப்பாங்க. அடிச்சு சிலையாக்குன புண்ணியங்களுக்கு பூரா நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஊர்காரருக்கு நன்றி சொல்லணும். ஆமா, ஏன்னா கற்றாரை கற்றார் காண்பதறின்னு சொல்வார்கள். உங்களை மாதிரி பெரியவங்களாம் நான் சந்திச்சு இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் யாரு? உங்களை மாதிரி பெரியவங்க தான். அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அவளை வள்ளியை போய் நான் திருமணம் செய்து வருகிறேன். ஆமா, திருமணம் செய்து வந்தால் அவர்கள் இருப்பதும் வேடு வைக்கணும். நாங்கள் வேடனாக சென்று ஒரு மான் போட்ட குட்டியை தேடி செல்வது போல் தாங்கள் செல்ல வேண்டும். மானே மானே என்று போனா அவ தானே சொல்றாங்க. அதனால மான் குட்டியை தேடி செல்வது போல் தாங்கள் செல்ல வேண்டும். ஒருவேளை கேனன் ஆக்கிவிட்டா அப்படி எல்லாம் நம்மள கேனே ஆக்க முடியாது. ஆமா, அதெல்லாம் பாத்துக்கிறோம். தாங்கள் எனக்கு திருமணத்துக்கு வர வேண்டும். கண்டிப்பாக பாமாலை படி தங்களுக்காக பூமாலை கொண்டு வருவேன். முருகா, தாங்கள் 2 மாலை கொண்டு வரும் பொழுது நான் உங்களுக்கு புகழ் மாலை சூட்டுகிறேன். தாளக்கலைஞர் தெய்வேந்திரன் சார்பாக இந்த அண்ணன் தர்மா அவர்களுக்கு முன்னாடிப்படுத்தப்படுகிறது. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட பெரிய கற்பூரப்பட்டி என்னுடைய குரு ஆனந்தன் அப்பா அவர்களுக்கு, இங்கே பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட அப்பா அவர்களுக்கு, கூடத்துப்பட்டியை சேர்ந்த தர்மா அண்ணன் சார்பாக அவருக்கு மதிப்பு மரியாதை செய்து வழங்குகின்றனர். மரியாதைக்குரியவர்களே, தெய்வத்திற்கு வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ,
மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே நம. இந்த உலகத்துக்கே குரு முருகன் தான். ஆனா எங்களுக்கெல்லாம் குரு எழுவணி கலைமாமணி சங்கவல் ஆசிரியர், கலைமாமணி சூடியூர் கனக சபாபதி பிள்ளை, கலைமாமணி தலைவர் NS வரதராசன், NS கணேசன், NS தங்கவேல், இவரெல்லாம் குருநாதர்கள் தான். ஆக தம்பிக்கு முதல்ல பாடம் எழுதுனது ஐயா வரதராசன் ஐயா அவர்கள். அந்த பாடமே போதும் தம்பி, நீ எதுக்கு அப்படின்னு சொன்னேன். நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னாப்புல நான் உடனே நானும் ஒன்றும் எழுதல, ஐயா தங்கவேல் ஐயா பாடங்கள்லாம் வச்சு ஏதோ ஒரு சிலதை எழுதி கொடுத்தேன். அதனால மென்மேலும் வளரணும். ஏன்னா முருகன் தான் இந்த உலகத்துக்கே குரு. உயிரெழுத்து 12 இருக்க, அந்த 12 முருகனுடைய திருக்கரங்கள் தான். அவருடைய கையில் வைத்திருக்க வேலாயுதம் அக்கு, அதுக்கு ஆயுத எழுத்துன்னு பேரு. இந்த உச்சங்குழி, இந்த 2 கண்ணு, இத பாவனை வச்சா அக்குன்னு பேரால வேலாயுதம். ஆக உலகத்துக்கே குருநாதர் யாருன்னா முருகன் தான். முருகனை தவிர வேற கடவுளே கிடையாது. மற்றதெல்லாம் பரிவார தெய்வங்கள். ஆகையால வேற தெய்வங்களை நான் குறை சொல்லல. அதை வேலாயுதத்தை கையில் பிடித்தனால வெற்றிபடி வீரனாக திகழ்ந்து குருநாதருடைய ஆசீர்வாதத்தினால மென்மேலும் வளர்ந்து அவருடைய குடும்பம் கலைஞர்களெல்லாம் சிறப்பாக வாழ சில ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகளை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். இன்று வேடன் விருத்தனாக இந்த நாடக கலையில் ஆரம்பித்திருக்கோம் என அருமை தம்பி தர்மா அவர்களுக்கு எனது சார்பாக 1000 ரூபாய் நன்கொடை இருக்கிறேன். அதே போன்று நாரதராக நடித்திருக்கும் அன்பு தம்பிக்கு எனது சார்பாக அன்பு ரசிக பொதுமக்களே, நமது வாத்தியார் சொன்னது போல எனக்கு முதல் குருநாதன் சொன்னா திருப்பூர் ராமச்சந்திரன் ஐயா, எனது சித்தப்பா கதிரேசன், எங்க அண்ணன் தெய்வேந்திரன், அவங்க தான் எனக்கு முதல் நாடகக்காரன் ஆக்கி உலகம் பூரா பேர் வாங்குறதுக்கு புகழ் சேர்த்தவங்க. அதுக்கப்புறம் ஐயா தங்கவேல் ஐயா எனக்கு பாடம் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு அன்பு ஐயா வரதையா அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஐயா நான் ராஜபாட்டி செய்யறேன், வேணாம்டா பிடிக்க, அதான் பப்புன்னு யாரும் கதை நாடகத்துக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டாரு. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, ஒரு நோட்டு வாங்கிட்டு வாடானாரு. ஏப்பாண்ணே வா, இந்த ராஜபாட்டு பாடம் போடுறேன், என்னைக்காவது உங்களுக்கு உதவும், ஒரு ராஜபாட்டுக்கு அம்சமா எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, அது என்னைக்காவது ஒரு நாளுக்கு பயன்படும், நல்லா இருப்பேன் இந்த அப்படின்னு நோட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அன்பு ஐயா EK ராமசாமி அவர்கள் எனக்கு ஹரிச்சந்திரா பாடம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணனும் நானும் ஒரு நாள் போன வருஷம் நாடகத்துக்கு போகும்போது ஒரு ராஜபாட்டு தந்துச்சு பேசிக்கிட்டு போது சொன்னாரு, இங்கெல்லாம் ராஜபாட்டுச்சுனா ஏன்டா நீ இப்படி சும்மா இருக்க, பாடா நான் பாடம் தரேன். ஐயா பாடம் கொடுத்ததோடு என்னை ஆளாக்க வேண்டும் என்று எங்களுடைய சங்கத்திலையும் இந்த வாணிகற்பனுடைய அருளால் முருகனாய்க்கு பார்க்க வேண்டும் என்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னை பாராட்டி எனக்கு பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய அன்பு சித்தப்பா திரைப்பட நடிகர் ஜெயமணி அவர்களுக்கும் மற்றும் அன்பண்ணன் தேவேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சென்று வருகிறேன். இங்கு இன்னும் பல மாணவர்களை உருவாக்க காத்திருக்கூடிய அன்புள்ள கொண்ட கற்பூரமட்டியை சேர்ந்த DB ஆனந்தன் அப்பா அவர்களின் சார்பாகவும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் ஆபரண பிரிவின் சார்பாகவும் முன்னாடி அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அன்பளிப்பை வாரி வழங்கிய திரைப்பட நடிகர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணா ஜெயமணி அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். இங்கு சிறப்பு நார்வராக தோன்றி நடித்துக் கொண்டிருக்கூடிய சிறப்பு நடிகர் அன்பு மாப்பிள்ளை மைத்துனர் சூர்யா அவர்களுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். அன்பு எனது குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றி. இந்த மேடையில இந்த வேடத்தில் எனக்கு வருவதற்கு வாய்ப்பு அளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு பங்காளிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். இந்த வேஷம் நான் மாமாட்டே அன்பு சகோதரர் சரவணன் அவர்கிட்டையும் நான் பேசினேன், இந்த மாதிரி கலாசனம் பண்றேன் அப்படின்னு.
ஏன்னா தர்ம மாமாவுக்கு நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த நன்றி கடனை எந்த வழியில நான் செலுத்த முடியும். ஏன்னா நகைச்சுவை நடிகராக நாங்கள் முத அடியெடுத்து வரும் பொழுது எங்களுக்கு நிறைய தடங்களை தாண்டி தான் வர முடியும். ஒரு நகைச்சுவை நடிகர் நடிக்கும் பொழுது அடுத்த ஒரு நடிகரை ஏற்ற மாட்டாங்க. அந்த நேரத்தில் அன்பு மாமா தர்மா அவர்கள் எனக்கு பரவாயில்ல, என் மாப்பிள்ளை தானே, எங்கள் அக்கா பையன் தானே அப்படின்னு சொல்லி என்னை அதிகாரம் போட சொல்லி என்னை மேடையில் ஏற்ற வைத்து அவரும் தொழில் செய்து அழகு பார்த்த அன்பு மாமா தர்மா அவர்கள், அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா செய்த நன்றி என்னாலும் மறக்கக்கூடாது. அந்த வகையில் அன்பு மாமா தர்மா அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அன்பு குடும்பத்தார்களுக்கு மனமான நன்றி. குழந்தரம் போட்ட காலத்திலிருந்து, ஏன்னா என்னடா திடீர்னு சூர்யா நாரத வயசும் போடுறாப்புல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய பெரியவங்க இப்போ அப்பா டேபி அப்பா உட்காந்துருக்காருன்னு அது ஒரு பயம் உங்களுக்கு. அவர் பெரிய ஒரு மகடாதி மகடம். அவர் முன்னால இந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிப்பது எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அன்பு உள்ளங்களுக்கும் என்னை சார்ந்த எனது அன்பு குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் கருப்புசாமி ஆடியோஸ் அன்புள்ளத்திற்கும் நண்பர்களுக்கும் நன்றி. இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் மாயகுலம் மாதவன் அன்பண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். மரணத்தை கலங்கிடும் விஜயா, மரணத்தில் தன்மை சொல்வே, மானிடர் ஆன்மா மரணமையாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவோடு நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும். என்னை அறிந்தாய் எல்லாம் உயிரும் எனதுள்ளும் அடங்கும் என்பார் கண்ணன் மனது கள்மனதென்றோ, காண்டீவம் நழுவவிட்டாய், மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவள் கண்ணன் கொள்பவள் கண்ணன், துணிந்து தர்மம் வாழ. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது கள்ளவள் வகுத்ததடா, கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா, கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்படியே தாயடா, நானும் உன்படி கொள்ளேனடா, நானும்
விட்டு அழுவாயடா உள்ளத்தில் உள்ளம் உறங்காதிருவது வள்ளுவதா கள்ளா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி. ஆட்டு வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா ஆட்டு வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வேண்டி தருவினாலே ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் வாசத்தாலே நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆற்றுவிட்டார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையென்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா பாஞ்சாலி உன்னிடத்தில் சேவை கேட்டார் அந்த பார்ப்பனவள் உன்னிடத்தில் கீரை கேட்டார் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேவை கேட்டார் அந்த பார்ப்பனவள் உன்னிடத்தில் கீரை கேட்டார் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் ஆனால் நன்மை செய்து துன்பமாகும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆற்றுவிட்டார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் மயங்க மாட்டேன் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விழவும் கொள்ளலாம் உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விழவும் கண்ணா ஆற்றுவிட்டார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையென்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா இதோ எந்த தெய்வம்